வணக்கம். இந்த ஈரான், அமெரிக்கா இடையிலான இந்த போர் சம்மந்தமான தகவல்கள் ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னும் சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அத பத்தி உங்க கூட பேச வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த ஈரான், அமெரிக்காவுக்கு இடையில நடக்கிற இந்த போரானது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 2, 3 வாரங்கள்ல போர முடிச்சிருவேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்த நிலைமையில புதுசா ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு. அது என்ன மிரட்டல் அப்படின்னா, இப்போதைக்கு நீங்க ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் அட்டாக் அப்படின்னு தன்னோட ஸ்ட்ராட்டஜில தெளிவா இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவ பதிவு பண்ணி, அ அதாவது ஒரு ஈரானோட முக்கியமான தரை கட்டமைப்பா சொல்லப்படுற ஒரு ஹைட்டான பாலத்த விமானங்கள் வெடிகுண்டு வச்சு தகர்த்திருக்கு அப்படிங்கிறத அந்த ஃபோட்டோவ போட்டுட்டு, அந்த பிரிட்ஜ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெஹ்ரானையும், கராஜ் அப்படிங்கிற பகுதியையும் இணைக்கிற ஒரு பாலம். அந்த பாலத்து மேல வெடிகுண்டு போட்டதுனால, அந்த தரைவழி போக்குவரத்து முழுசா காணாம போயிடுச்சு. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஹைவே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அ இது வந்து வெறும் ஒரு ஆரம்பம் தான். இன்னும் வந்து நெறைய விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான அட்டாக்ஸ் இன்னும் நெறைய நடக்க போகுது அப்படிங்கிறத தன்னோட சோஷியல் மீடியால வெளிப்படுத்தியிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். சீக்கிரமா இந்த பேச்சுவார்த்தையில ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி, அட்டாக் பண்ணிட்டு போர் நிறுத்தத்துக்கு நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றது, உலக நாடுகளையே ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்க்க வச்சிருக்கு. எப்படி ஒரு பக்கம் சண்டையும் போட்டுக்கிட்டு, இன்னொரு பக்கம் எப்படி இவரு போர் நிறுத்தத்துக்கு வரணும்னு மிரட்டி பணிய வைக்கிறாரா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கண்டனங்களும் எழுந்திருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த விஷயங்கள் வந்து சர்வதேச விதிகள மீறி அமெரிக்கா வந்து ரொம்ப அத்துமீறி நடக்குது அப்படின்னும் அ ஒரு சில குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இந்த போர்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா தான் இந்த 20% அளவுக்கு கச்சா எண்ணெய் டிராவல் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல ஒரு டோல் சிஸ்டம் மாதிரியான அமைப்பு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. இந்த டோல் சிஸ்டம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்லேருந்து ஒரு கப்பல் இப்போ அங்கே வந்து ஆயிரக்கணக்கான கப்பல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா தான் கிராஸ் பண்ணி வெளியில வரணும். அது ஆசிய நாடுகள், குறிப்பா இந்தியா மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் வெளியில வரணும். இப்போ அதுக்கு ஏற்கனவே பைப் லைன்ல இருந்த கப்பல்கள் போறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுவரைக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட லிமிட் வச்சிருக்காங்க. அந்த லிமிட்டுக்கு முன்னாடி புக் பண்ண கப்பல்கள் அது வழியா போறதுக்கு பர்மிட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ அந்த ரூல்ஸ டைட் பண்ணி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ கடக்கணும்னா பணம் குடுக்கணும். அதாவது இப்ப நம்ம ஹைவேல டோல்கேட்லாம் எப்படி ஒர்க் ஆகுதோ, அதே மாதிரியான சிஸ்டம் அங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல அவங்க பண்ற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு கப்பல் அந்த வழியா கிராஸ் ஆகுது அப்படின்னா, அந்த கப்பல் எந்த நாட்ட சேர்ந்த கப்பல், எந்த நாட்டிலேருந்து வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு செக் பண்றாங்க. இத வந்து ஐஆர்ஜிசி அப்படிங்கிறது தான் ஈரானுடைய அந்த பாதுகாப்பு பிரிவா இருக்கு. இந்த ப்ரொசீஜர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயிரக்கணக்கான கப்பல்கள் அங்க தேங்கியிருக்கு இல்லையா? அதுல எந்த நாட்டு கப்பல்கள் அமெரிக்காவுக்கு போக போகுது, எந்த நாட்டு கப்பல்கள் அமெரிக்காவையே பூர்வீகமா கொண்ட கப்பல் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட்டு செக்ரிகேட் பண்றாங்க. இத வந்து நேரடியா ஐஆர்ஜிசி பண்ணாம இடைத்தரகர்கள் மூலமா இத பண்றதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த இடைத்தரகர்கள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் குழுவா செயல்படுறாங்க. அவங்க எப்படி பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த கப்பல் எந்த ஊர சேர்ந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நோட் பண்றாங்க. அப்புறம் அந்த கப்பல் எந்த ஊருக்கு போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு, இப்போ இந்த 2 தகவல்களும் ஈரானுக்கு சரியா, ஓகே இவங்க போலாம், இவங்க போகக்கூடாது அப்படிங்கிறது ஈரான் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதாவது இஸ்ரேல், அமெரிக்கா இந்த நாடுகள தவிர மத்த அதாவது நட்பு நாடுகள் போறதுக்கு ஒரு 3, 4 செக் வச்சிருக்காங்க அப்படின்னா, அத ஃபர்ஸ்ட் செக்கா வந்து இவங்க வந்து இஸ்ரேலோ, அமெரிக்காவோ கிடையாது. நீங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ தொடங்குறாங்க. அப்படி பண்ணும்போது, இந்த இடைத்தரகர்கள் ஒரு சில டேட்டாஸ செக் பண்ணி ஐஆர்ஜிசிக்கு அனுப்புவாங்க. ஈரானுடைய அந்த பாதுகாப்பு பிரிவான ஐஆர்ஜிசிக்கு அனுப்புறாங்க. அப்படி அந்த ஐஆர்ஜிசில ஒரு சில நிமிஷங்கள்லயே அந்த கப்பல் எந்த நாட்ட சேர்ந்தது, எந்த நாட்ட நோக்கி போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்றாங்க. இதுக்கு இடையில வந்து ஐஆர்ஜிசி கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஓகே நீங்க வந்து அடுத்து ஒரு டிஸ்கஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த டிஸ்கஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்க கப்பல்ல வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேரல் கச்சா எண்ணெய் இருக்கு அப்படின்னா, ஒரு பேரல் கச்சா எண்ணெய்க்கு நீங்க எங்கிருந்து வாங்குனீங்களோ அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த டோல கடந்து போணும்னா $1 அமெரிக்க டாலர்ல $1 எங்களுக்கு பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்கெய்னிங் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட செக் பாயிண்ட்டா இருக்கு. சரி, ஓகே. நாங்க அதுக்கு $1 நாங்க குடுக்குறோம். அப்படிங்கிற மாரி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த பேமெண்ட் எப்படி வாங்க போறோம்? அப்படிங்கிறதுல ஒரு அடுத்த கட்ட செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. அது அமெரிக்க டாலர்கள்ல இல்லை. அது வந்து ஒண்ணு யுவான்லயோ,
இல்லை அதுக்கு நிகரான ஒரு கிரிப்டோ கரன்சிலேயோ மாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கிற புது அப்டேட்டாக இருக்குது. சரி, இப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அது எந்த நாட்டுக்கு போகுது, ப்ளஸ் அது வந்து நட்பு நாடு கப்பல் தானா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு பேரலுக்கு $1 அளவுக்கான ஈக்குவலண்ட்டான யுவானோ இல்லை ஒரு கிரிப்டோவோ கொடுக்குறதா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பணத்தை பே பண்ணுங்க முதல்ல. இப்போ பே பண்ணிங்கன்னா தான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸே கடந்து போக முடியும் அப்படிங்கிறத அவங்க முன் வைக்கிறாங்க. அப்படி அதை பே பண்ணிவிட்டு கிரிப்டோ கரன்சியோ இல்லை யுவானோவோ கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்கோட் கொடுக்குறாங்க. இப்போ எப்படி நம்ம டோல்கேட்லாம் ஃபாஸ்டேக்லாம் கொடுத்துட்டு அப்படி நீங்கள் போய் நின்ன உடனே காரோ இல்லை உங்கள் வெஹிக்கிளோ போய் நின்ன உடனே ஒரு செகண்டில் அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சு நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குதோ, டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ், அதே மாதிரி இவங்க வந்து ஒரு பாஸ்கோடு வைக்கிறாங்க. இந்த பாஸ்கோடு வந்து பணம் கட்டியிருந்தால் மட்டுமே இந்த பாஸ்கோடு இந்த கப்பலுக்கு கொடுக்கப்படுது. அந்த கப்பல்கள் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த டோல்கேட்டை தாண்டி அவங்களோட ஐஆர்ஜிசி பாதுகாப்பு படையோடைய போட் வந்து முன்னாடி வந்து இந்த செக்யூரிட்டிலாம் போவாங்கல்ல, இப்போ இந்த கிரிக்கெட் வீரர்கள்லாம் போகிறாங்கன்னா ஒரு பஸ் போகுது அப்படின்னா முன்னாடி வந்து எஸ்கார்ட் வண்டி போகும், பின்னாடியும் ஒரு பாதுகாப்புக்கு வண்டி வரும் இல்லையா, அதே மாதிரி இந்த டீலிங்லாம் முடிஞ்சாச்சு, நீங்கள் போகலாம், யூ ஆர் ஃப்ரீ டு கோ அப்படின்னா அந்த பாஸ்கோடுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பாஸ்கோடை வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி ரேடியோ பாஸ்கோடாக வச்சுருக்காங்க. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடந்து போகிற வரைக்கும் அந்த பாஸ்கோடு வந்து ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சியில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ரீக்குவன்சி சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த கப்பல் கடந்து போகலாம், இல்லாத பட்சத்தில் அந்த கப்பல் மூவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து ஒரு ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளோ பெரிய போர்களுக்கு மத்தியிலையும் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம், ஒரு பாஸ்கோடு ஜென்ரேட் பண்ணி ஈரான் வந்து ஒரு மிரள வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த கச்சா எண்ணெய் சம்மந்தமான ஒரு ரொம்ப பெரிய வரலாற்றிலே ரொம்ப பெரிய ஒரு டிஸ்ரப்ஷனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வதேச அதிகாரி ஒருத்தர் பேசியிருக்காரு. அந்த அதிகாரி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் வரைக்கும் இருந்த போர் சிச்சுவேஷன் வேற, ஆனால் ஏப்ரல் மாதம் இருக்கிற போர் சிச்சுவேஷன் அப்படியே அதை விட அதிகம். அதனால் இது வரைக்கும் உலகம் சந்திக்காத ஒரு ரொம்ப பெரிய ஒரு எரிபொருள் விநியோகம் வந்து தடைப்பட்டு போயிருக்கு. இதனோட டிஸ்ரப்ஷன் வந்து ரொம்ப வரலாற்றிலேயே இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு டிஸ்ரப்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி ஐஇஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஇஏவோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிற ஃபத்தி பிரோல் அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இது வந்து வெறும் கச்சா எண்ணெயோடு நிற்க போகிறது இல்லை, எல்என்ஜி அப்புறம் எல்பிஜியும் பெரிய அளவில் டிஸ்ரப்ஷன் நடக்கும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து காஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வரலாறு பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெரிய கிரிட்டிக்கலான ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது அப்படிங்கிறதையும் அவர் அலாம் பண்ணியிருக்காரு. அதே போல் இப்போது கச்சா எண்ணெய் உலகத்தில் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஐஇஏ அப்படிங்கிற அமைப்பு தான் தங்கக்கிட்ட வச்சுருக்கிற ரிசர்வை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிப்பாங்க. இந்த ஐஇஏ வந்து அடுத்த கட்டமாக இன்னும் கைவசம் எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை இன்னும் ஒரு செட் ஆஃப் கச்சா எண்ணெயை உலகத்துக்கு கொடுத்து இந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் ஒரு பேக்கப் ரிசர்வாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க வச்சுருக்கிற அடுத்த ஸ்டெப்பாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை இன்னும் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு போகும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சர்வதேச எனர்ஜி ஏஜென்சியாக இருக்கிற ஐஇஏ வந்து தங்கக்கிட்ட எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு வீட்டில் செலவுக்கு பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது ஒருத்தவங்க வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மறைச்சி வச்சுருந்து இந்தாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேக்கப்புக்கு இந்த ஐஇஏ ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த 3 தகவல்களுக்கு பிறகு நம்ம பக்கத்து நாடுகளில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அப்டேட் பண்ணணும். இந்த ஈரான் ரிலேட்டடான விஷயத்தில் இந்த ஈரான் அமெரிக்கா போரில் ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் நிறைய பாதிப்புகள் நம்ம பார்த்துருக்கோம். பாகிஸ்தான்லேயும் கச்சா எண்ணெய் விலை ஏறினதுனால பெட்ரோல் டீசலோட விலையும் கண்ணா பின்னான்னு ஏறிடுச்சுன்னு பார்த்தோம். நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற ரீசெண்டாக ஒரு போராட்டம் கூட நடந்த இந்த பங்களாதேஷ் எப்படி இந்த எண்ணெய் பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சில கட்டுப்பாடுகளை அறிவிச்சிருக்காங்க. அதாவது அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போதுமான அளவுக்கு நம்மக்கிட்ட கச்சா எண்ணெய் இல்லை, நம்ம வந்து வேறு நாடுகளை நம்பி தான் இருக்கிறோம், அதனால் போதுமான அளவுக்கு நம்மக்கிட்ட எண்ணெய் கைவசம் கிடைக்கிற வரைக்கும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறோம். அதாவது ஊரடங்கு டைமில் இப்போ நம்ம கொரோனா மாதிரியான டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் கடை இருக்கும், அதுக்கு பிறகு கடை இருக்காது அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த பங்களாதேஷ்லேயும் சில முக்கியமான கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இனிமேல் பங்களாதேஷில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு இருக்காது. இந்த ப்ரொசீஜரை உடனடியாக அமல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை,
பெரிய பெரிய ஷாப்பிங் மார்க்கெட்ஸ் அப்புறம் ஒரு பெரிய பெரிய வணிக வளாகங்கள்லாம் வந்து எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கரண்ட் எடுக்கிறதுக்கு சில ஜென்ரேட்டர்ஸ் தேவைப்படுது. அந்த ஜென்ரேட்டருக்கு கச்சா எண்ணெய் தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய வணிக வளாகங்கள் 6 மணிக்கு மேலே இயங்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு லாக்டவுன் மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம பக்கத்து நாடாக இருக்கிற பங்களாதேஷ் போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தேவைப்படுற மின்சாரம் கூட தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத மின்சாதன பொருட்களை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த பங்களாதேஷ் வச்சிருக்கிற புதிய கட்டுப்பாடாக இருக்குது. இது மட்டும் இல்லை, எரிபொருள்கள் இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக யாராவது நாடுகள் எங்களுக்கு கடனாக கொடுங்க, நாங்கள் ஃபைனான்ஸ் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி $2.5 பில்லியன் கடன் வாங்குறதுக்கு பங்களாதேஷ் திட்டமிட்டிருக்கு. ஒரு நாட்டுடைய அந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற ஒரு போர்னால அவங்க மட்டும் பாதிக்கப்படலை, உலக நாடுகள் எல்லாம் பாதிக்கப்படுது. அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் அடுத்தடுத்து உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.